Hello students, இன்னைக்கு நாம இந்த வீடியோல class 12th physics second lesson current electricity என்னுடைய exercise problem தான் வந்து பார்க்க போறோம். So fourth question வந்து discuss பண்ண போறோம். ஓகேவா? இந்த questionல என்ன கேட்டிருக்காங்கங்கறத first பார்க்கலாம். The resistance of a nichrome wire at 20 degree Celsius is 10 ohm. சரி 20 degree Celsiusல எனக்கு nichrome wire னுடைய resistance 10 ohm. ஓகேவா? If its temperature coefficient of resistivity of nichrome is 0.004 per degree Celsius. So temperature coefficient ஓகேவா? அதாவது alpha வந்து நிக்ரோமுக்கு வந்து 0.004 per degree Celsius ன்ட்டாங்க. Find the resistance of the wire at boiling point of water. Comment on the result. சரி எனக்கு நிக்ரோம் வயர்னுடைய ரெசிஸ்டன்ஸ் அட் பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர். பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் என்ன? 100 டிகிரி செல்சியஸ். சரி 100 டிகிரி செல்சியஸ்ல எனக்கு ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் எவ்வளோ டிகிரி செல்சியஸ் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க? 20 டிகிரி செல்சியஸ். ஸோ இனிஷியல் டெம்பரேச்சர் 20 டிகிரி செல்சியஸ் அண்ட் ஃபைனல் டெம்பரேச்சர் வந்து உங்களுக்கு பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் 100 டிகிரி செல்சியஸ். ஓகேவா? அதை ஃபர்ஸ்ட் மென்ஷன் பண்ணிக்கலாம். T0 அதாவது இனிஷியல் டெம்பரேச்சர் 0 டிகிரி செல்சியஸ், ஃபைனல் 100 டிகிரி செல்சியஸ். நம்மளுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா என்ன கேட்குறாங்க? ரெசிஸ்டன்ஸ் அட் இனிஷியல் டெம்பரேச்சர் ஆர் நாட் 10 ohm இது கொடுத்துருக்காங்க. இது ஃபைனல் டெம்பரேச்சர்ல எனக்கு ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ வேல்யூ இருக்கும்? அல்ஃபா temperature coefficient 0.04 per degree Celsius. இந்த டேட்டா கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ இதுக்கான ஃபார்முலா RT equal to R0 into 1 plus alpha into T minus T0. ஓகேவா? RT resistance at final temperature, R0 10 ohm, 1 plus alpha நோட value 0.004, T நோட value 100 minus T0 நோட value 0, into 1 plus 0.004 into 100. 10 into 1 plus 100 ஓட மல்டிபிள் பண்ணும்போது இந்த டெசிமல் 2 digits ஷிஃப்ட் ஆகும். ஸோ 0.4 10 1.4 1.4. ஸோ இதை மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு 14 ohm வரும். ஓகேவா? ஸோ இதுதான் ரெசிஸ்டன்ஸ் அட் ஃபைனல் டெம்பரேச்சர் 14 ohm. இதிலிருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அதாவது 20 டிகிரி செல்சியஸில் உங்களுக்கு 10 ohm இருந்தது. ஓகேவா? 100 டிகிரி செல்சியஸில் 14 ohm இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணும்போது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது எனக்கு ரெசிஸ்டன்ஸும் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? அவ்வளோதான் இந்த சம். இந்த சம் பப்ளிக் எக்ஸாமில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின்.